தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பட்ட பகலில் வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணிடம் குறி சொல்லி தம்பதியர் நூதன முறையில் தாலி செயினை திருடிய சம்பவம் அரங்கேறி உள்ளது. பரமன்குறிச்சி கஸ்பா யாதவர் தெருவைச் சேர்ந்தவர்கள் நாகராஜ் பகவதி தம்பதியர். கடந்த மாதம் 30ஆம் தேதி நாகராஜ் வெளியூர் சென்றதாக கூறப்படும் நிலையில் பகவதி மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பகவதி வீட்டுக்கு வந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அவரது வீட்டில் கதவை தட்ட உள்ளே இருந்த பகவதி கதவை திறந்து யார் என கேட்டதும் தான் குறி சொல்லுபவர் என்றும் உன் கணவர் நாகராஜின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, மேலும் உனக்கு குழந்தை வேண்டுமென்றால் பரிகாரம் செய்ய வேண்டுமென கூறியுள்ளார். இதனை நம்பிய பகவதி பரிகாரம் செய்ய சம்மதித்து அந்த பெண்ணை வீட்டிற்குள் அழைத்துள்ளார். இதனை அடுத்து பகவதியிடம் ஒரு சொம்பில் தண்ணீரை கொண்டுவர சொன்ன குறிப்பார்க்கும் பெண் அதனுள் புளி மற்றும் கழுத்தில் கிடந்த 5.5 பவுன் தங்க தாலியை கழற்றி போடச் சொல்லி உள்ளார். பகவதியும் குறிப்பார்க்கும் பெண் சொல்வதை கேட்டு தாலி செயினை கழற்றி சொம்பிற்குள் போட மறுநாள் இந்த தண்ணீரில் இருக்கும் தாலி செயினை எடுத்து கழுத்தில் அணிந்து கொள்ளுமாறு கூறிய பெண் பகவதி முகத்தில் குங்குமத்தை பொலீரென தூவி நூதன முறையில் செயினை திருடிச் சென்றுள்ளார். சில மணி நேரம் கழித்து பகவதி அந்த சொம்பில் உள்ள தாலி செயினை தேடி பார்த்தபோது செயின் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த பகவதி தான் ஏமாந்தது குறித்து மாமனார் மாயாண்டியிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வந்த நிலையில் சூளை வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த விஜய் மற்றும் அவரது மனைவி விமலா ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்துள்ளனர். அப்போது பகவதி என்ற பெண்ணிடம் குறி சொல்வது போல ஏமாற்றி 5.5 பவுன் தங்க தாலி செயினை தம்பதியர் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்த தாலி செயினை பத்திரமாக மீட்ட போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.